அனைவருக்கும் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, புது ரூல் போட்டிருக்காங்க. குறிப்பாக ஆதார்ல இதை கட்டாயம் செய்யணும், இல்லைன்னா சலுகை அதாவது ஊக்கத்தொகை கட்டாயிடும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குள்ள சொல்றாங்க. 2026 மார்ச் 1ஆம் தேதி வரை கெடு அப்படின்ட்டு இந்த செய்திக்குள்ள சொல்றாங்க. இதை பார்த்தா என்னன்னு பிரீஃபா உள்ள வந்து பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. இது போன்ற முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆதார் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக ஆதார் MPU அப்படி சொல்லக்கூடிய சுருக்கமாக அழைக்கப்படும் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா வருகிற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தியை சொல்றாங்க. அதாவது மார்ச் 2026க்குள்ள யார் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்தியிலும் எழுந்த நிலையில 5 மற்றும் 15 வயதுடைய குழந்தைகளுக்கு ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய முடிக்கணும் சொல்றாங்க. இதை பள்ளிகள் செய்து முடிக்க வேண்டும் எனவும் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகள் இதை செய்து முடிக்க மார்ச் 2026 கடைசி நாளாக பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை ஆகிய நிர்ணயம் செய்துள்ளதாக இந்த செய்திகள் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, மாநிலம் மற்றும் மத்திய அரசினுடைய உதவித்தொகைகள் உட்பட பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கும் அதாவது மதிய உணவு மற்றும் சுராபாக்கியா, இலவச முட்டைகள் மற்றும் வாழைப்பழங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஆதார் அப்டேட் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்றும் இந்த செய்தி குரூப்ல வந்து நல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இதனால ஆதார் MPU சொல்லக்கூடிய வலியுறுத்தும் ஒரு சுற்றறிக்கையை பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல 5 முதல் அதாவது 15 வயதுடைய குழந்தையினுடைய ஆதார் அட்டைகளையும் முகாம்கள் நடத்தி புதுப்பிக்குமாறு பள்ளிகளுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை வந்து குறிப்பாக எழுத்துத்துறையும் வந்து அறிவுறுத்திருக்கு. ஸோ இந்த UIDAI என்கிற இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, பயோமெட்ரினுடைய நம்பகத்தன்மையை பராமரிக்க கருவிழி மற்றும் கைரேகையில ஏற்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொண்டு குழந்தைகளுக்கான ஒரு அப்டேட் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து பள்ளிகளுக்கும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அதாவது 1ஆம் தேதி 2026க்குள்ள இந்த செயல்முறை வந்து நீங்க முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளையை விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த முறையாக என்ன சொல்ல வராங்கன்னா, பல முறை வந்து நினைவூட்டல்கள் இருந்த போதிலும் அது வந்து முடிக்கப்படவில்லை. இதனால வந்து சீக்கிரமா 2026 மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள இதை முடிச்சிருங்க அப்படின்ட்டு இந்த செய்தி குரூப்ல சொல்ல வராங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.